லைஃப் டைம் சயின்ஸ் நேர்களுக்கு வணக்கங்க. இப்போ நம்ம பார்க்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் எப்போவுமே கஷ்டங்கள் தான் வந்துட்டு இருக்குதுங்க. எனக்கு நல்ல நேரங்களே வரமாட்டேங்குதுங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. நம்ம வந்து இப்போ தான் நல்ல நேரம் வரும் அப்படிங்கிறது. பொதுவாகவே உங்கள் ஜாதகத்தை எடுத்து நீங்களே பார்த்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு லக்னம்ங்கிறது பொதுவாக லக்னாதிபதி. உங்கள் லக்னத்தை எடுத்து பாருங்கள். உங்கள் ஜாதகத்தில் எடுத்து லக்னம் எங்கே விழுந்திருக்குன்னு பாருங்கள். அந்த லக்னத்திற்கு 9ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி 3 பேரையும் பாருங்கள். 1, 5, 9 இந்த 3 பேரும் உங்களுக்கு நன்மைகளை செய்யவே கடமைப்பட்டவருங்க எல்லா ஜாதகத்துக்குமே. அதில் இந்த லக்னாதிபதி திசையோ 5ஆம் அதிபதி திசையோ 9ஆம் அதிபதி திசையோ வரும்போது உங்களுக்கு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு முன்னேற்றங்களை நீங்கள் அடைவீங்க. நகைகள் வாங்குறதா இருக்கட்டும், வீடு கட்டுறதா இருக்கட்டும், இப்போ வேலைகளில் மாற்றங்கள், நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கிறது, இது எல்லாம் குழந்தைகளை பற்ற மட்டும் நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. அதுல எல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கணும்னா இந்த 1, 5, 9 இந்த திசைகள் வரணும். எல்லாருக்குமே இடையில வரும். அது உங்களுக்கு இப்போ எப்படி இருக்குது, எந்த நேரத்தில் வருது அப்படிங்கிறத உங்கள் ஜாதகத்தை எடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கு உதாரணத்துக்கு நான் ஒரு சார்ட் காமிக்கிறேன். அந்த சார்ட் எதேச்சான ஒரு லக்னம் தான் போட போகிறேன். உங்கள் லக்னம் என்னவோ அதுக்கு 1, 5, 9 எடுத்து பார்த்துக்கலாம். இப்போ பார்த்துக்கோங்க, கன்னி லக்னம் போட்டிருக்கேன். நான் ஏற்கனவே கன்னி லக்னம் உங்களை சொல்லியிருந்தேன். கன்னி லக்னம் போட்டிருக்கேன். லக்னத்துக்கு அதிபதி யாருங்க? முதல்ல அதை பாருங்க. நீங்கள் லக்னத்துக்கு அதிபதி யார்? புதன். அந்த புதன் திசை வந்தால் நல்லா இருக்குங்க. 5ஆம் அதிபதி திசை. அவர் 5, 6 கூட வராங்க. எப்படிங்க பண்ணுவார் அப்படின்னா, 5, 6 கூட இருந்தாலும் 19 வருஷம், அதில் கிட்டத்தட்ட 10 வருஷம் அவர் நல்லதை தாங்க பண்ணுவார். அதுக்கு அடுத்தபடியாக இங்கே இருக்கிறாருங்க சுக்கிரன் 9. இவர் 2, 9 கூட நல்லவராகவே வர்றாரு. இந்த லக்னத்துக்கு ரொம்ப யோகாதிபதியாக வர்றாரு. இந்த சுக்கிர திசை வந்துச்சுன்னு வச்சுக்கலேன், 20 வருஷங்க ரொம்ப நல்லது தான் பண்ணும். கண்டிப்பாக நீங்கள் முன்னேற்றத்தை அடைஞ்சிருப்பீங்க அந்த திசை வரும்போது. ஆனால் உங்கள் ஜாதகத்தில் எது லக்னம் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இது நான் வந்து கன்னி லக்னம் சொல்லிட்டேன். கன்னிக்கு 1, 5, 9 எடுத்துக்கிறோம். அது மாதிரி இப்போ நீங்கள் அடுத்தது எடுத்துக்கணும். துலா லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டா துலா லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டா சுக்கிரன் 1, 5 சனி, 9 புதன், இதே மாதிரி தான் வருவாங்க. இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்கள் ஜாதகத்தில் இப்போ என்ன திசை நடந்துட்டு இருக்கு, அதுக்கடுத்து நம்மளுடைய லக்னத்துக்கு உண்டான 1, 5, 9 கூடியவர்கள் திசை வருதா அப்படின்னு பாருங்க. அந்த டைம்ல உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் வரும். அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு இப்போ வந்து முன்னேற்றங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது. நீங்கள் நினைக்கிற மாதிரி வீடு கட்டுறது எல்லாமே அதில் அமையும். உங்கள் ஜாதகத்தில் அந்த அளவுக்கு அமைப்புகள் வந்திருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பாருங்க. அவங்க மறைவான இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க கெடுதல்களை செய்ய மாட்டார்கள். ஓரளவுக்கு தான் இருக்கும். ஆனால் மேக்சிமம் வந்து கெடுதல்களை செய்ய மாட்டார்கள்.